இதெல்லாம் தேவையா? பெசாட்டுக்கு கடந்திருக்கலாம்ல. சரி விடு. டாக்டர்கிட்ட இவங்க சொன்னதை கேட்டீங்களா? அவர் இட்லி ரெண்டே ரெண்டு தான் சாப்பிடணும்னு சொன்னாராம். அதனால அவர் சொன்னது அப்படியே கேட்டாகலாம். இட்லி ரெண்டு தான் சாப்பிட்டாகலாம். அதுக்கு பதிலாக இவங்க மசால் தோசையும் வடையும் சாப்பிட்டாகலாம். சரி, ஏதோ ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டாங்க, அதையே சொல்லிக்கிட்டு இருந்து என்ன செய்ய? ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். ரெண்டும் கிடையாது. 7 வயசாகுது, ஒருத்தர் சொன்னதையும் கேட்கறது கிடையாது. கிறுக்கு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன டீ, உங்க மாமியார் ஆஸ்பத்திரியில கிடக்காகன்னு பார்க்க வந்தா எங்க 2 பேரையும் கிறுக்குங்கியோ? உங்க 2 பேரையும் கிறுக்குன்னு சொல்லலை, இந்த படுத்து கிடக்கிற பேஷண்ட்டை பார்த்து தான் கிறுக்குன்னு சொன்னேன். பேசுவ டீ, பேசுவ. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஏன் பேச மாட்டே? யானை இழைச்சி கிடந்துச்சுன்னா எலிக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிரும். பேஷண்ட்டை பார்த்து கிறுக்குன்னு சொல்லுதுன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னதுன்னு சொல்ல. கதை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கியோ? ஆமாக்கா, சின்ன வயசுல இருந்தே கதை கேட்கறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வாங்க, எனக்கும் கதை சொல்லன்னா ரொம்ப பிடிக்கும். நல்ல இட்லி கதை ஒன்று சொல்லுதே, உட்காந்து கேளுங்க. ஏ கடவுளே, இட்லி கதை தோசை கதைன்னு சொல்லி என் மானத்தை வாங்கிடுவா போலையே. நெட்டச்சி, இந்தா உங்க மாமியாருக்காண்டி ஒரு 1/2 கிலோ பழம் வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு ஜூஸ் போட்டு கொடு. இருங்க, இந்த வாரேன். யாத்தே, மூஞ்சில ஏறில போறா. 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு பார்த்தா 1 கிலோ தேரும் போலையே. 2 பேரும் ஆளுக்கு 1/2 கிலோ வாங்கினோம்மா. செல்வி ஆப்பிள் வாங்கினா, நான் சாத்துக்குடி வாங்கினேன். சரி கிடக்கட்டும், ராத்திரிக்கு ஜூஸ் போட்டு எல்லாரும் குடிச்சிருவோம். எல்லாரும் குடிக்கிறதுக்கு இல்லம்மா, நோயாளிக்கு கொடுக்கறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கு. அவங்களுக்கு கொடு. அடி பாவிகளா, நம்மளை நோயாளி ஆக்கிட்டாளுகளே. தினம் ஒரு தோசை தின்னது குத்தமா இப்படி கொண்டு வந்து படுக்க போட்டாளுகளே. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாளோ தெரியலையே. நெட்டச்சி, ஏதோ கதை சொல்லுதே நீயே, அந்த கதையை சொல்ல. சொல்லுதேன்க்கா, நல்லா கேளுங்க. ஒரு காக்கா ஒன்று இருந்துச்சான். அந்த காக்கா தினம் ஒரு வீட்டில் சாப்பிடுமா. அந்த வீட்டில் உள்ளவங்க தினம் காக்கா வருதுன்ட்டு அதுக்கு நல்ல இட்லியாக வச்சு வச்சு கொடுத்தாங்களாம். நல்ல இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்துச்சு அந்த காக்கா. அப்போ பார்த்து திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னன்னு பார்த்தா அந்த காக்காவுக்கு உடம்பு சரியில்லையா. காக்காலாம் பார்க்குற டாக்டர் இருக்காங்கல்ல, அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதான் அந்த காக்கா என்ன செஞ்சுருக்கு. தினம் இட்லி சாப்பிட்டது காணாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு காக்கா கொண்டு வந்து மசால் தோசையும் வடையும் கொடுத்துச்சின்னு அது அவ்வளோத்தையும் தின்னுச்சான். தின்னு உடம்புல பூரா கொழுப்பு ஏறி போய் கிடக்குதான். இன்னொரு காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னா இதுக்கு புத்தி எங்க போச்சு? தினம் தான் ஒரு வீட்டில் இட்லி போடுதாகல்ல, அதை சாப்பிட்டு கிடக்க வேண்டியதானே. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அந்த புத்தி கெட்ட காக்காக்கு தெரிய மாட்டேக்கே. எப்படியெல்லாம் பேசுதா? சாடையா பேசி இவளுகிட்ட கதையை புரிய வைக்கலாம். ஆளையும் மண்டையும் பாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நெட்டச்சி, அந்த மசால் தோசையும் வடையும் கொண்டு வந்து கொடுத்த காக்கா எது? எதுக்கு நீயும் அந்த காக்காட்ட சொல்லி மசால் தோசையும் வடையும் வாங்கி திங்கலான்னு பாக்கியோ? நாளை பின்ன தேவைப்படுமேன்னு பார்த்தேன். அப்படி ஒன்று அந்த ஊசி போன காக்காயோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்லை, பெசாட்டு கடை. நீங்கெல்லாம் கதை கதையா சொல்றத பார்த்தா பெரிய கதை நடந்திருக்கும் போலயே. அந்த மசால் தோசை கொண்டு வந்து கொடுத்த காக்கா எதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இந்த சில்லாட்ட விடமாட்டே போலயே. யாரு என்னன்னு நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்காளே. வந்தது வராததுமா கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அத்தையை பத்தி சொல்லு. அவங்களுக்கு என்னாச்சு? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்க? ஐயோ கடவுளே, ஒரு தோசை தின்னது குத்தோன்னு கொண்டு வந்து போட்டாளுகளே. நான் என்ன செய்வேன்? இந்த அலமேலு மட்டும் என் கையில் கிடச்சா செத்தா ஆவா. தினம் தோசையை கொண்டு வந்து கொடுத்தா நானும் நல்லா வாங்கி வக்கனையா தின்னுட்டு கடைசியில் இங்கே வந்து கிடக்கேன். அவங்க அத்தைக்கு ஒன்றும் ஆகலட்டி, கொஞ்சோண்டு சுகர் கூடிட்டு அதனால ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. ஒரு 2 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்கு. இந்த காக்கா கதைக்கு இவங்க அத்தைக்கு சம்மந்தம் இருக்குமோ? இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லைன்னு நினைச்சா இல்லை. இருக்கிறது இல்லாம இருக்கலாம், இல்லாம இருக்கிறது இருக்கலாம். இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியலாம், இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரியும் தெரியலாம். நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாம் கடவுள் விட்ட வழி. எப்போ பரவாயில்லையே, லட்சுமி அக்கா எஸ்டே சூர்யா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. பரவ என்னட்டி, ஒரு விஷயம் இருக்கும் போதெல்லாம் அதோட அருமை தெரியாது, அது இல்லாதப்பதானே அதோட அருமை தெரியுது நம்மளுக்கு. எதை பத்தி பேசுதீங்க? உயிரை பத்தி தான் பேசுதேன். உயிர் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, போன பிறகுதானே ஐயோ போயிட்டேன்னு கவலைப்படுவோம். வந்ததுல இருந்து ஆளாளுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நடக்கு? ஏதாட்டும் ஒன்று உண்மையை சொல்லுதீங்களா? வந்துட்டா என் நாட்டாம சொம்ப தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டா. அவ கேள்வி கேட்டோன்னே இவளுகெல்லாம் பதில் சொல்லிடுவாளுங்க.
இந்த அலமேலு மட்டும் என் கையில் கிடச்சா அவளை வச்சு போட்டு அடித்து நசுக்கிற நசுக்கில் மசாலா தோசைக்குள்ளே வைக்கிற மசால் மாதிரி ஆயிடுவா. ஒரு ஃப்ரெண்டு காக்கா மசால் தோசை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அலமேலுவை அடிச்சு போட்டா மசால் தோசைக்குள்ள வைக்கிற மசாலா மாதிரி ஆயிருவா. எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி பார்த்தா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கேன். அந்த காக்கா தான் அலமேலு, அந்த ஃப்ரெண்டு காக்கா தான் இவங்க மாமியாரு. இன்னமா புரியல உனக்கு? அலமேலு தான் மசால் தோசை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதனாலதான் தின்னுட்டு இவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. எப்பா 2 பேரும் எவ்வளோ பெரிய டியூப்லைட்டாக இருக்கீங்க, இவ்வளோ நேரம் சொல்லி புரிய வச்சிருக்கு உங்களுக்கு. நீ வந்த உடனே நேரடி விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஆயிட்டு எங்க மாமியார் இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க, அதனாலதான் உடம்பு சரியில்லாம வந்து கிடக்காகன்னு சொல்லியிருக்கலாம்ல. சுத்தி வளைச்சு காக்கா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் தானே கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் நீங்கள். சரி உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு இழுத்து சொல்லி பார்த்தேன். என்ன நெட்டச்சி மாமியாரே, உங்களுக்கு தான் சுகரு கொழுப்பு அது இதுன்னு எல்லாம் இருக்குல்ல, நீங்க எதுக்கு மசால் தோசை எல்லாம் திங்கீங்க? அதுவும் நெய் ஊத்தி மொறு மொறுன்னு. சரி நடந்தது நடந்துட்டு என்ன செய்ய முடியும், இனிமையாட்டு சாக்கிரதையா இருங்க. இவ்வளோ நடந்திருக்கு, அந்த அலமேலு வந்து பார்க்கவே இல்லையே. வந்த தூக்கி போட்டு மிதிப்போன்னு தெரியும்ல, அதனாலதான் வரல. இவளுக்கு எதுக்கு அலமேலு ஏசிக்கிட்டே இருக்காளுக? அவ என் ஃப்ரெண்டு, நான் கேட்டேன்னு அவ தோசை கொண்டு வந்து கொடுத்தா, அது ஒரு குத்தமா? சரி டாக்டர் என்ன சொன்னாரு? சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும், இன்னும் அது இதுன்னு திங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கான். எல்லாத்தையும் எடுத்துட்டு 2 நாளைக்கு குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றிட்டு தான் போகணுமா. அப்பன்னா இன்னும் 2 நாளைக்கு ஆஸ்பத்திரியில தான் கிடக்கணுமா? 2 நாளைக்கு எல்லாரெல்லாம் கிடக்க வேண்டாம், நீங்க பார்த்துட்டு கிளம்புங்க, நாங்க இருந்து பார்த்து கூட்டிட்டு வரோம். அது எப்படி நெட்டச்சி மாமியார் இப்படி இழுத்துட்டு கிடக்கும் போது எனக்கு வீட்டுல போய் சோறு திங்க மனசு வருமா? அடி பாவி, நான் எங்கடி இழுத்துட்டு கிடக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். சரி அதுக்கு பிறகு வாங்கிச்சிட்டோம். நெட்டச்சி உங்க வீட்டுக்காரர் வரலையா? அதானே, என் பிள்ளை இருந்திருந்தா இப்படியெல்லாம் என்னைய பேச விட்டுருப்பானா? இவளுக்கு மூஞ்சிலெல்லாம் ஆசிட் ஊற்றிருப்பான். எங்கள் வீட்டுக்காரர் மீட்டிங் போயிருக்காருக்கா. மீட்டிங் முடிஞ்சிருக்கும், இப்போ கிளம்பி வருவார். வரட்டும் வரட்டும், என் பிள்ளை வரட்டும், இவளுகளெல்லாம் தூக்கி வெளியே வீச சொல்லுதேன். மணி 6க்கு மேல ஆயிட்டு காப்பி கீப்பி குடிச்சிக்கல இல்லையா? நாங்க 5 மணிக்கு தான் காப்பி குடிச்சோம். நாங்களும் வர்ற அவசரத்துல காப்பி எதுவும் குடிக்கல. சரி இவங்கள பார்த்துட்டு போயிருவோமே, ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம், அங்க போய் பார்த்துக்கிடுவோன்னு வந்துட்டோம். இங்க வந்து காப்பி குடிச்சுக்கிடலான்னு வீட்டுல காப்பி கூட குடிக்காம ஓடி வந்திருக்கேன். நெட்டம்மா சித்திக்கு என்னாச்சு? தம்பி வந்துட்டியாப்பா? சித்தி உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீங்க என்னது கேட்டாலும் நான் செய்யுதம்ல. உங்களுக்கு நேரத்துக்கு பார்த்து பார்த்து நெட்டம்மா எப்படி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? மசால் தோசையும் வடையும் வேணா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. வாரத்துக்கு 1 நாளைக்கு வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லைன்னா செஞ்சு கொடுக்க சொல்லியிருப்போம்ல. இப்படி தினமும் தின்றுருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா? ராமு வந்த பிறகு இவளை சொல்லி ஏச வைக்கலான்னு பார்த்தா இவன் என்ன நம்மளை ஏசுதான். இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவன் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவங்கிட்ட பேசவே இல்லையே, எப்படி இதெல்லாம் சொன்னா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விட்டேன் மாமியாரே. சொல்லுங்க சித்தி, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இப்ப யாரு கஷ்டப்படுதா? உங்க ஃப்ரெண்டா வந்து கஷ்டப்படுதாங்க? அவங்க வந்து பார்க்க வரக்கூட இல்லை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையா? என் ஃப்ரெண்டை பற்றி யாரும் குறை சொல்லாதீங்க, அவன் நல்லவா. நான் கேட்டேன்னு தான் அவள் கொண்டு வந்து கொடுத்தா, அவளையே எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நெட்டம்மா டாக்டர் என்ன சொன்னாரு? 2 நாளைக்கு இங்கே தான் கிடக்கணுமா, டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கான். அட்வான்ஸ் வேற கட்ட சொல்லியிருக்காரு. அட்வான்ஸ் கட்டணுமா? எவ்வளவு கேட்பாருன்னு தெரியலையே. ராமு நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க. ராத்திரிக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்து பார்த்துக்கிடுதோம், நீங்கள் காலையில் வந்தால் போதும். பாப்பா உங்க அம்மா வீட்டில் இருக்காளோ? ஆமாம் ராமு, அங்கே தான் இருக்கா. அவளை அப்போ தான் விட்டுட்டு நான் வந்தேன். வந்த உடனே தான் இவங்க மயங்கி விழுந்தாங்கன்னு தூக்கிட்டு ஓடி வந்தேன். சரி, அப்பனா உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போட்டா? சரி ராமு, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க. பிறகு நீங்கள் காலையில் வந்தால் போதும், நாங்கள் ராத்திரிக்கு பார்த்துக்கிடுதோம். ராத்திரிக்குள்ள இவ என் கதையை முடிச்சிருவாளே. தம்பி நீ போவாதப்பா, இங்கே இரு. சரி, நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் நெட்டம்மா. என்ன சாப்பாடு வேணும்? பேஷண்ட்டுக்கு 2 இட்லி வாங்கிட்டு எங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு வாங்க. எங்களெல்லாம் டாக்டர் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. சரி நெட்டம்மா, நான் வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வந்து ஃபோன் அடிக்கேன், நீ வந்து வாங்கிக்கோன்னு. ஆட்டும் ஆட்டும். பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கேன்னு இன்னைக்கு காலையில தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள ராத்திரியே பரோட்டா கிடைச்சிட்டு.
ஐயோ கடவுளே, சுற்றி இருக்கிறவளுக்கு பூரா ஏமா தூதர்கள் மாதிரியே இருக்காளுகளே. இவளுக்கு யாரும் எனக்கு பிடிக்காது, ஆனால் என்னை சுற்றி இவளுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காளுக. எல்லாம் எனக்கு பிடிச்ச ஆளுக்கு இருந்தால் பரவாயில்ல, இவளுக்கு மூஞ்சிகளை பார்த்தாலே சோறு தண்ணி இறங்காதே. ஒவ்வொருத்தையும் பார்க்கறதுக்கு உயிர் எடுத்து நரகத்தில் கொண்டு விடுற அரக்கிக மாதிரியே இருக்காளுக. மாலாக்கா அத்தை பாட்டி ஏன் வரல? நான் தான் சொன்னமில்லட்டி, மீனா வந்திருக்கா, எங்கள் அத்தை இருக்காங்க, பிள்ளைகளெல்லாம் வீட்டில் கிடக்கு, கை குழந்தைய வேற பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் அவங்க வரல. வாரேன்னு தான் நின்னாங்க. நான் தான் வர வேண்டாம், நான் போய் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவளாட்டு வந்திருப்பா, அவளையும் வரவிடாமல் கெடுத்துருக்காளுங்க. ஆமாக்கா, வீட்டுக்கு வந்து ஆளை போட்டுட்டு ஆஸ்பத்திரியில் வந்து கிடக்க முடியாதுல்ல, அதனால தான் அவங்க அங்கே இருக்காங்க. கை குழந்தையும் பார்க்கணும், பிரபுவையும் பார்க்கணும்ல. அண்ணன் வேற வந்துடுவார் ராத்திரி, அவருக்கு சாப்பாடு கீப்பாடு கொடுக்கணும். சரி இருக்கட்டும், அவங்க ஆள் அங்கே இருந்தாலும் மனசு பூரா இங்கே தான் இருக்கும். காலையில் வரேன் இருக்காங்க. காலையில் பிரபுவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும், மீனை பிள்ளைய பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துக்கிடுவா. அத்தை அந்த நேரத்தில் இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. சரி சரி வரட்டும். அத்தை வரும்போது எதுவும் உங்கள் மாமியாருக்கு கஞ்சி கிஞ்சி வச்சு கொண்டு வர சொல்லவா? ஏ கடவுளே, கஞ்சை கொடுத்து கொள்ளுவாளுக போலையே. நான் என்ன காய்ச்சக்காரியா? சுகர் தானே வந்திருக்கு, அதுக்கு எதுக்கு கஞ்சி குடிக்கணும்? கஞ்சிலாம் வேண்டாங்க்கா, காலையில் இவங்க கஞ்சிலாம் குடிக்கக்கூடாது. டாக்டர் காலையிலையும் ராத்திரியும் இட்லி மட்டும் தான் சாப்பிடணும்னு இருக்காரு. அதனால தான் இட்லி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன செய்யணும் தெரியுமா? தினம் காலையில் இட்லி கொடுத்துட்டு இவங்க கூடயே உட்காந்துக்கிடணும் மத்தியானம் சாப்பாட்டு வரைக்கும். அப்போ தான் இவங்க சாப்பிடுதாங்களா இல்லையான்னு தெரியும். அந்த அலமையில் வந்து ஏதாவது கொடுக்கட்டும், மண்டையை உடச்சிருதேன். ஃபோன் அடிக்கி ராமு வந்துட்டாரு போல, நான் போய் பார்த்துட்டு வரேன். நெட்டம்மா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். புரோட்டா தானே வாங்கினீரு? ஆமா நெட்டம்மா, புரோட்டா தான். 5 பார்சல் புரோட்டா இருக்கு, 1 மட்டும் இட்லின்னு எழுதி இருக்கும். அதுல மட்டும் இட்லி இருக்கு, சித்திக்கு எடுத்து கொடுத்துரு. ஆ சரி ராமு, நான் பார்த்து எடுத்து கொடுத்துருதேன். இந்த ஃப்ளாஸ்க்ல காப்பி வாங்கியிருக்கேன். ராத்திரி எப்படி எல்லாரும் முழிச்சிருப்பீங்க, காப்பி தேவைப்படும். ஆளு கொஞ்சம் கொடுத்துரு, சரியா? ஆ சரி ராமு, கொடுத்துருதேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் ஆஃபீஸ்ல இருந்து நேரம் இங்கே தான் வந்தேன். நீ மெசேஜ் அனுப்பியிருந்தல்ல, மீட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தேன். பார்த்துட்டு உடனே ஓடி வந்துட்டேன். சரி ஒன்று செய்யுங்க, போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டு போயிருங்க, சரியா? சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. அப்புறம் சொல்லலையே நினைப்பாங்க. சொல்லிவிட்டு சியா குட்டியை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, காலையில் வாங்கண்ணே. சரி நெட்டம்மா, காலையில் இங்கே இருக்கிற ஆள்களுக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லி எதுவும் சாப்பாடு செய்ய சொல்லணுமா? வேண்டாம் ராமு, எங்கள் அம்மாவும் மேலுக்கு முடியலன்னு நேரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை பேருக்கு போட்டு சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது. நாங்கள் ஆளுக்கு 4 இட்லியை கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுதோம். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சரி, நான் கொஞ்சம் துட்டு போட்டு விடுதேன், கையில் வச்சுக்கோன்னு. எதுவும் வேணா வாங்கிக்கோங்க. காப்பி கீப்பி வேணும்னா வாங்கிக்கோ. எதுக்கும் நீ என்னை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத. வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. அது இருக்கட்டும், டாக்டர் பில்லு கட்டணுன்னாரே, கட்டினீங்களா இல்லையா? 10,000 அட்வான்ஸ் கட்டி இருக்கு நெட்டம்மா. மிச்சத்தை அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கட்டணுமா? ஏ அப்பா, அட்வான்ஸே 10,000மா? அப்போ இன்னும் எவ்வளோ கேட்பாருன்னு தெரியலையே. அது எப்படியும் 1 லட்சம் ஆயிரும் நெட்டம்மா. டெஸ்ட் கிஸ்ட் எடுத்துட்டு இன்னும் அவங்களுக்கு குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றிட்டு ரூம் வாடகை அது இதுன்னு போடுவார். எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியும் 70,000 80,000 வந்துடும். மாத்திரை மருந்தெல்லாம் வேற எழுதி தருவார். இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு? பெசாட்டுக்கு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு இருந்திருந்தா இதெல்லாம் தேவையாப்பா? நம்ம தானே இப்போ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சரி விடு, வயசான காலத்தில் ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? இட்லியா கொடுத்துருந்தேன்னா இட்லி மட்டும் கொடுத்த, எனக்கு பிடிக்கல அதனால தோசை தின்னேன்னு சொல்லலாம். ஆப்பம் செஞ்சு கொடுக்கேன், இடியாப்பம் செஞ்சு கொடுக்கேன், பூரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கேன், எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்க தான் செய்யுதேன். அப்பவும் இவங்க வாங்கி வாங்கி தின்றுருக்காங்க. நம்மளுக்கு தெரியாமல் எப்படி தின்னாங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 2 நாளைக்குன்னா பரவாயில்ல, 1 மாதம் கிட்ட தின்றுருக்காங்க. நம்ம எப்படி அவங்க கூடயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்க எப்போ திங்காங்கன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ ரணகாலத்திலையும் உங்கள் சித்தப்பா நல்ல கிளுகிழுப்பாக கல்கத்தாவில் போய் கிடக்காரு போலையே. அவருக்கும் ஃபோன் அடித்து சொல்லிட்டேன், வருவார். வர வேண்டாம், அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? வந்து 2 நாளைக்கு இங்கே இருப்பார், திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் மறுபடியும் ஓடிடுவார். அதுக்கு பதில் அவர் அங்கேயே இருக்கட்டும். சரி நெட்டம்மா, ரொம்ப நேரம் ஆயிட்டு, நீ உள்ள போ. அவங்க எல்லாரும் ஏதாவது நினைக்க போறாங்க. புரோட்டாவை கொண்டு குடு, சாப்பிடட்டும். சூடா இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. நாங்கள் சாப்பிட்றது இருக்கட்டும், நீங்கள் போகும்போது சாப்பிட்டு போகணும், சரியா? நான் பார்ப்பேன். சாப்பிடாம போயிட்டு சாப்பிட்டேன்னு என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஹோட்டலில் உட்காந்து நல்ல சாப்பாடோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுட்டு போங்க. வீட்டில் தோசை மாவு எதுவும் இல்லையோ? இருந்துச்சுன்னா நானே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடுதானே. தோசை மாவு இன்னைக்கு காலையில் தான் காலியானுச்சு.
சரி ராத்திரிக்கு சப்பாத்தி போட்டுக்கிடுவோம், காலையில் உப்புமா செஞ்சுக்கிடுவோம், அதுக்கு பிறகு காலையில் ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சிருவோன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டு நான் என்ன செய்ய? சரி நெட்டம்மா, அப்படின்னா நான் போற வழியில எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே போயிருதேன். சாப்பிட்ருங்க சரியா, சாப்பிடாம போவாதீங்க. சாப்பிட்டுருவேன். தினம் வீட்டுக்கு வந்தோடனே நீ காப்பி கொடுப்ப. இன்னைக்கு நான் காப்பியும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல பத்தியா. அதனால ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டா தான் சரியா வரும். நான் சாப்பிட்டுட்டே போறேன். சரியான லூஸ் அறுக்கிரு. இப்போ தானே காப்பி வாங்கிட்டு வந்தீரு, ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. வேண்டாம் நெட்டம்மா, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நான் போற வழியில சாப்பிட்டுட்டு அப்படியே காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். சரியா, நீ சூடா இருக்கும் போதே சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து போங்க, பிறவாட்டி ஃபோன் அடிக்கேன். பாவம் இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுதாரு. ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிடப்பாரு. இவர் இப்படி ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பாடுபடுத்துதாகம்மா. எப்ப அம்மா ராத்திரிக்கு வரமாட்டாங்களா? ஆமா பிள்ளைகளா, நெடுவாளி அக்கா இருக்கல்ல, அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க. அதனால உங்க அம்மா அங்கதான் கிடக்கா. வர்றதுக்கு எப்படியும் நாளைக்கு ஆயிரும்னு நினைக்கேன். அம்மா ஏன்பா இப்படி இருக்காங்க? யாருக்கு எதுனாலும் உடனே ஓடி ஓடி போயிருந்தாங்க. எப்பா என்னப்பா பருப்பு சோறு போய் கொடுத்துருக்கீங்க? வீட்டில் இதான் இருந்துச்சு, சாப்பிடுங்க. இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா தோசை கொடுத்தாங்க. தோசைக்கு சட்னி உரப்பா இருக்குன்னு சரின்னு பருப்பு சோறு கொடுத்தாங்க. சாப்பிட்டு போயிட்டேன். மத்தியானம் ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தது இந்த பருப்பு சோறு தான். இப்ப ராத்திரிக்கு இந்த பருப்பு சோறு தான் தாரீங்க. 3 நேரத்துக்கு பருப்பு சோறு எப்படிப்பா சாப்பிட முடியும்? வீட்டில் இருக்கிறத தானே சாப்பிட முடியும். இப்ப அம்மா தான் இல்லப்பா, ஹோட்டல்ல ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்லப்பா. துட்டு யார்கிட்ட இருக்கு? மாச கடைசி ஆயிட்டு இங்க மனுஷன் அவன் தவிடு தாங்கி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வேணுமா? எல்லாம் சம்பளம் வரட்டும், வாங்கி தாரேன். ஏப்பா அம்மானா ராத்திரிக்கு சோறு தர மாட்டாங்கப்பா. தோசை இட்லி ஏதாவது தருவாங்க. நீங்க இப்படி சோறு கொடுத்து சாப்பிட சொல்லுவீங்க. சாப்பிடவே முடியல. எனக்கு மட்டும் என்ன சாப்பிடையா முடியுது? நானும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த சோத்தை அதுக்குன்னு தூரையா போட முடியும்? நல்லா வேற இருக்கு. கெட்டு போயிருந்தா கூட சரி, கெட்டு போயிட்டுன்னு தூர போட்டிருக்கலாம். நல்லா இருக்கிற சோறை கொண்டு தூரையா போட முடியும்? சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. காலையிலைக்கு தோசை கிசை சுட்டு தாரேன். தோசை சுட்டு தர போறீங்களா? நீங்க ஆபீஸ்க்கு போயிருவீங்கல்ல, காலையில எல்லாருக்கும் இட்லி வாங்குங்க. எனக்கு இட்லி வேண்டாம்ப்பா, பூரி வாங்கிருங்க. இட்லியும் கிடையாது, பூரியும் கிடையாது. நான் 2 நாளைக்கு லீவு போட்டுட்டேன். தோசை மாவு வாங்கிட்டு வந்து காலையில் ஆளுக்கு 2 தோசையை சுட்டு தாரேன். தின்னுட்டு பள்ளிக்கூடத்தை பார்த்து போய்கிட்டே இருங்க. எப்ப எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டுப்பா, இனிமே நான் ஸ்கூலுக்கே போக வேண்டாம். ஆமாம், அதை கேட்கவே மறந்துட்டேனே. எக்ஸாமும் முடிஞ்சிட்டுல உனக்கு? எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன்ப்பா. மார்க் எவ்வளவு வரும்? எவ்வளவு போடுதாங்களோ அவ்வளவு வரும்பா. எவ்வளவு மார்க் வரும்னு ஒரு குத்து மதிப்பா தெரியாதா? வரும்பா, வரும், நல்லா தான் வரும். இவட்ட பேசுன நம்ம மெண்டல் ஆயிருவோம். எப்ப அடுத்து காலேஜுக்கு போகணும். அது வேற கிடக்கா. இன்னும் காலேஜா போய் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு லைன்ல நிக்கணுமே. எந்த காலேஜில் சேரணும்னு எதுவும் ஐடியா வச்சிருக்கியா? தெரியலப்பா, எல்லா காலேஜ்லயும் அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். எங்க கிடைக்கும் அங்க போய் சேர்ந்துக்கிட வேண்டியதான். அப்ளிகேஷன் போடுறதுன்னா சும்மா போய் ஒரு பேப்பரை வாங்கிட்டு வந்து நிரப்பி கொடுக்கறது இல்லம்மா. துட்டு கொடுத்து வாங்கணும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் அப்ளிகேஷனுக்கு துட்டு கட்டணும். 1000 ரூபாய கொடு, 500 ரூபாய கொடு, 5000 ரூபாய கொடும்பானுங்க. ஒவ்வொருத்தனும் இஷ்டத்துக்கு சொல்லுவான். அவ்வளத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அதனால எல்லாத்துக்கும் செலவழிக்க முடியாது. எந்த காலேஜுக்கு போறேன்னு சொல்லு, அங்க மட்டும் போய் அப்ளிகேஷன் வாங்குவோம். சரிப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டு சொல்லுதேன். சரி, இன்னும் 2-3 நாள்ல எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிரு. அடுத்த திங்கக்கிழமை உங்க அம்மாவை கூட்டிட்டு அப்ளிகேஷன் வாங்க காலேஜா கிளம்பு. அம்மாவை கூட்டிட்டு போகணுமா? அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாதே. உங்க அம்மாக்கா ஒன்றும் தெரியாது. அவ ஊரையே வித்துருவா.
நான் போனா கூட வேலை நடக்காது, என்னை ஏமாத்திடுவாங்க. உங்க அம்மா போனா அடிச்சு பேசி வாங்கிட்டு வந்துருவா. எப்படியோ என்னை காலேஜில் சேர்த்து விட்டா சரிதான். சரி, காலேஜில் சேர்த்து விட்டாலும் காலேஜுக்கு போறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். சரியா? அது வரைக்கும் சும்மா வீட்டில் கிடந்து பொழுத கழிக்காத. உங்க அம்மாக்கு கூட மாட வீட்டில் வேலை செய்யி, ஏதாவது கத்துக்கிடணும்னா கத்துக்கோ. சரியா? சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. சரிப்பா. மஞ்சு, உன் கதை என்ன? உனக்கு எப்போ பரீட்சை? சரி, நல்ல எழுதுன்னு. அவதான் மார்க்கு கோட்டை விட்டுட்டா, நீயாவது நல்ல மார்க்கு வாங்கி பாஸ் ஆக பாரு. நான் வாங்கிடுவேன்ப்பா. நான் அவளை விட நல்ல மார்க் வாங்குவேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துருவேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற மூஞ்சிய பாரு. உன் மூஞ்சி விட என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா, மூஞ்சி நல்லா இருக்கு. நல்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அவிச்ச கோழி முட்டையை கொண்டு மூஞ்சில ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஏற்கனவே பருப்பு சோறு நல்லா இல்லைன்னு கடுப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீ வேற கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத. அப்புறம் அடி வாங்கிட்டு தான் போய் தூங்குவே. நீ அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன பூரியா சுட்டுக்கிட்டு இருக்கும். ஐயோ கடவுளே, ஆரம்பிச்சிட்டாளுகளே. என்ன இவ ஒரு மாதிரி மூஞ்சில கையை வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ராணி, என்னாச்சு? ஏன் கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கியா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. மெண்டல் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய ஆள் இருந்தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? அட போங்க, உங்களுக்கு எப்பவும் ஒரே காமெடி தான். சரி, ஒரு கேள்வி கேட்கேன், பதில் சொல்லு. உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு பார்த்துருவோம். கேளுங்க கேளுங்க. நான் இப்போ சொல்ல போகிற பதிலில் நீங்கள் அப்படியே மிரண்டு ஓட போகிறீங்க. ஒரு கையில் 1 கிலோ மைதா மாவு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இன்னொரு கையில் அதே மைதா மாவுல செஞ்ச புரோட்டா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ எது வெயிட் அதிகம் சொல்லு பார்ப்போம். என்னங்க இப்படி லூஸ் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கீங்க? ஏன் அறிவு கெட்டின மாதிரி பெரிய பெரிய கேள்வியாக கேட்க மாட்டீங்களா? சரி, இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, அதுக்கு பிறகு பெரிய கேள்விக்கு போவும். புரோட்டா தாங்க வெயிட் அதிகம். அது எப்படி? ஏன்னா புரோட்டாக்கு சால்னா தருவாங்கல்ல, சால்னாவையும் புரோட்டாவையும் சேர்க்கும்போது வெயிட் கூடிரும்ல. புரோட்டா எந்த கடையில வாங்கிட்டு வந்தாங்க? நல்ல டேஸ்டா இருக்கே. ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தாரு. அந்த ஹோட்டல்ல ஏற்கனவே நம்ம புரோட்டா சாப்பிட்டுருக்கோமே, இந்த அளவுக்கு இருக்காதே. இப்போ நல்ல சூப்பரா இருக்கு. மாஸ்டர் மாத்திட்டாங்கக்கா. அதானே கேக்கேன், இல்லைன்னா இவ்வளவு சூப்பரா இருக்காதே. ஆமாட்டி, உண்மையாவே புரோட்டா நல்லா இருக்கு. அடி பாவிகளா, ஒரு நோயாளி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 இட்லியை கொடுத்துட்டு இவளுக்கு பூரா அடிச்சு நவத்துதாளுகளே. ஏத்தே, ஒரு வாய் புரோட்டா வேணா தின்னு பாக்கீங்களா? ஒன்றும் தேவையில்லை. எம் 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 தேவையில்லைன்னா போங்க. பார்க்க வச்சு திங்காளுகளே, இவளுகளுக்கெல்லாம் வயிறு வலிக்க போகுது. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு குடிக்கிறதுக்கு காப்பி இருக்குன்னு எல்லாம் காப்பி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு கதை பேசிக்கிட்டே தூங்குவோம். காப்பி வேற இருக்கா? ஆமாம் ஆமாம், காப்பி இருக்கு. காப்பியில் சீனி இருக்கு, பால் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் சீனி போட்டு காப்பி குடிக்க கூடாதுன்ட்டு என்னைய இவளுக்கு வெறுப்பேத்துற மாதிரியே பேசுதாளுங்க. எனக்கு மட்டும் 2 காஞ்சி போன இட்லியை கொடுத்துட்டு இவளுக்கு மட்டும் நல்ல புரோட்டா திங்காளுங்க. வீட்டுக்கு போகிறேன், போன பிறகு கவனிச்சுக்கிடுதேன். அலமேலிட்ட சொல்லி புரோட்டா வேணும், நல்ல ஆட்டுக்கறி வேணும், அது வேணும் இது வேணும்னு கேட்டு நல்லா வாங்கி வாங்கி திங்க போகிறேன். அவள் தான் எனக்கு செஞ்சு கொண்டு வந்து தருவா. ஏக்கா, இப்போதைக்கு வெறும் புரோட்டா வாங்கியாச்சுக்கா. காலையிலைக்கு நல்ல இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்குவோன்னு. இடியாப்பண்ணா உங்கள் மாமியாருக்கும் அதையே கொடுக்கலாம்ல? வேண்டாம் வேண்டாம், இட்லி இட்லின்னு என்னை ஏமாத்தினதுனால இனிமே வாழ்க்கை பூரா அவங்களுக்கு காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளைக்கு 2 இட்லி தான். நீ இட்லி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சத்தாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நீ வந்துடுவ. ஆனால் அவங்க வேற என்னத்தையாவது வாங்கி வாங்கி தின்னா உனக்கு எப்படி தெரியும்? ஏக்கா, அந்த நாட்டாம படம் பார்த்துருக்கீங்களாக்கா? ஆமாடி, நிறைய தடவை பார்த்துருக்கனே. மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. ஐயா கண்ணு குமரிய பார்த்தா கொஞ்சம் கண்ணு. ஊராம் பொண்ணு நான் ஊராம் பொண்ணு மஞ்சத்தாளி கொடுத்தா மாமன் பொண்ணு.
என்னடி எல்லாரும் ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல அழகான ஒரு பாட்டு வரும், அதை விட்டுட்டு இதை பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏ கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும், மச்சான் நீயும் மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும். ஏ அப்பா, ஒரு விஷயம் சொல்ல வந்து அதை சொல்ல விடுதீங்களா? குறுக்க மறிச்சு பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க. சரி சொல்லு சொல்லு. நான் எங்கள் அத்தைக்கு நல்ல இட்லியை வச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு வெளியே வந்துடுவேன். அதுக்கு பிறகு அலமையில் வர சொல்லி அவங்க வேற என்னத்தையாவது வாங்கி தின்னுட்டா என்ன செய்யந்தன்னு கேட்கீங்க. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நாட்டாம படத்தில் கவுண்டமணி என்ன அவங்க அப்பாவை தேட போவார்ல, அப்போ தலையில் ஒரு லைட்டு கட்டியிருப்பார், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி எங்கள் அத்தை மண்டையில் ஒரு கேமரா வாங்கி மாட்டி விட போகிறேன். அவங்க யார் யார் அவங்கள பார்க்க வரா, என்னெல்லாம் திங்காகன்னு கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நான் கையில் ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன்.